ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரீசெண்டாக ஒரு தாய்லாந்து ட்ரிப் போயிருந்தோம். அந்த தாய்லாந்து ட்ரிப்பில் வந்து நாங்கள் அடிக்கடி இந்த இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபுட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோம். என்னென்னா பேட் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட் தாயில் வந்து சீ ஃபுட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஆப்ஷன், அதுக்கப்புறம் பீஃப் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து நூடுல், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி இப்போது இந்த வீடியோவில் வந்து அந்த பர்ட்டிகுலர் பேட் தாய் அப்படிங்கிறத எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மெயினாக இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி அங்கே நாங்கள் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்டோம், பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் கூட சாப்பிட்டோம். பட் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு 2-3 நைட் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் சாப்பிட்ருந்தோம். அப்போது வந்து எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் இது வந்து பர்டிகுலராக வந்து வீடியோ எடுக்கிறதுக்காகவே வந்து நாங்கள் போய் ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். சரி, நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் செய்கிறாங்க. நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல அவங்க யூஸ் பண்ணது. முதல் வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் போட்டாங்க. அதுக்கப்புறம் டோஃபு போட்டாங்க. சீ ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருந்தாங்க. ஸ்குவிட்டு, ஷ்ரிம்ப் எல்லாமே வந்து ரொம்ப லைவில் இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அதை எடுத்து கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறாங்க. டோஃபு போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு எக்கை உடச்சி பிரேக் பண்ணி போட்டாங்க. அந்த எக்கை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன் ஷ்ரிம்ப் போடுறாங்க. ஷ்ரிம்பில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து ஸ்குவிட்டை வந்து எடுத்து வச்சிருந்த ஸ்குவிட்டை கட் பண்ணி அதில் கொஞ்சம் போடுறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பீஃப், அந்த பேட் தாய் பீஃப் அப்படி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தார். அங்கே வந்து சீ ஃபுட்டுக்கு பதில் அங்கே வந்து பீஃப் பீசஸ் போட்டாங்க, ஷ்ரிம்ப் போட்டாங்க. இப்போ பாருங்கள் ஸ்குவிட்டு போடுறாங்க. ஸ்குவிட் போட்டு நல்லா டாஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊர் மாதிரி ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணலைங்க. அவங்க வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க. ப்ராசஸே முடித்து சூடாக சுவையான பேட் தாயை வந்து எங்களுக்கு பரிமாறவே செஞ்சாங்க. இப்போ வந்து அவங்க வந்து நல்லா டாஸ் பண்ணிட்டாங்க. டாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பேட் தாய் அப்படிங்கிறத வந்து அவங்க உள்ளே போடுவாங்க. பாருங்களேன், இதுதான் அந்த பேட் தாய். நம்ம ஊரில் நூடுல் தான், அதுவும் கொஞ்சம் பெரிய பெரிய நூடுல், நல்லா பட்டையாக இருந்துச்சு அந்த நூடுல் பார்க்குறக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. தாய்லாந்து பொறுத்த வரைக்கும் ஸ்பைசி ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம். நம்ம இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுனால நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் ஸ்பைஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பொதுவாகவே வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட் டோனில் தான் வந்து அவங்களோட ஃபுட் எல்லாமே இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பைசி வேணும் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்பைஸ்க்கு சாஸும் அதுக்கு கூட வந்து ஒயிட் பெப்பர், சால்ட் கொடுத்துட்றாங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம காரம் போட்டுக்கலாம். பட் அவங்களோட ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்வீட் டோனில் தான் இருந்துச்சு. பேட் தாய் போட்டதுக்கப்புறமா ஒரு சாஸ் ஒன்று ஊற்றுறாங்க, சோயா சாஸ் மாதிரி தெரிஞ்சது. நான் சோயா சாஸான்னு கேட்டேன். சோயா சாஸ்க்கு வேறு ஏதோ கூட அவங்க சொல்கிறாங்க. அவங்க தாய் பாஷையில் சொன்னது எனக்கு சிலது புரியல. கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு பார்த்தப்போ அது சோயா சாஸ் கூட வேறு ஏதோ காம்பினேஷன் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஆயிலுமே வந்து ஆயிஸ்டர் ஆயில் நினைக்கிறேன். அந்த தாய்லாண்டில் வந்து அதுதான் அவைலபிளாக இருக்க மாட்டிருக்கு. அந்த ஸ்மெல்லுமே அதனால தான். பட் எங்களுக்கு நல்லா ஃப்ளேவராகவும் இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குக் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. பாருங்கள், அவங்க அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதோட அவங்க குக்கிங் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சாட்டே பண்ணி அந்த இது எடுத்து எங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக பண்ணாங்க. சீ ஃபுட்டுக்கு தான் அந்த சாஸ் நிறைய ஊற்றுனாங்க. அதே பீஃபில் பார்த்திங்கன்னா அந்த சாஸ் வந்து அவ்வளோ ஊற்றலை. நான் அது ஏன்னு கேட்டேன். அவங்க அதுக்கு ஏதோ பதில் சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல, கம்ப்ளீட்டாக தாயில் தான் பேசுகிறாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் எங்களால் ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியல. பட் ஓவராலாக வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்தது. குறிப்பாக அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து தாய்லாந்து போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 விஷயம். ஒன்று, நமக்கு வந்து பட்ஜெட்டில் இருக்கும். இதே பேட் தாய் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து ஒரு 70 பாத் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஒரு 140 பாத், அப்படி 2 டைம்ஸ் இருக்கும். 100 பாத் மினிமம் இருக்கும். ஒரு 30-40 பாத் மினிமம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 200 ருபீஸ்க்குள்ளே வரும்னு வைங்களேன். அதே ரெஸ்டாரண்ட்ஸில் ஆர்டர் பண்ணோன்னா அது ஒரு 400 ருபீஸ் ஆவரேஜாக வரும். கூட வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஒரு லெமன் ஒரு பீஸும் பீனட் பவுடர்ஸ் கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.